வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில உடல் பருமன் எதனால வருது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி குறைப்பது, அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவாக வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்றது நம்ம நிறைய பேர்கிட்ட பார்க்குறோம். இப்போ நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, அதாவது உடல் அதிகமாக இருக்குங்க, வெயிட்டு குறைக்கவே முடியல, நானும் என்னென்னவோ செஞ்சு பார்க்குறேங்க, ஒன்றும் குறையவே மாட்டேங்குது அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு பேச்சு. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு குறைக்கணுன்ற ஆசை இருக்கும், எண்ணம் இருக்கும். என்னென்னா அவங்க சில விஷயங்கள் செய்வாங்க, அதை தொடர்ந்து செய்யறதுக்கான பொறுமை இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ நான் இப்போ லெமன் டீ சாப்பிட்டேன், இல்லை க்ரீன் டீ சாப்பிட்டேன், ஒரு 2 வாரம் சாப்பிடுவாங்க, 3 வாரம் சாப்பிடுவாங்க, அப்புறம் ஒன்றுமே வித்தியாசமே தெரியலன்னு சொல்லி விட்டுடுவாங்க. ஸோ அது என்னென்னா எது இப்போ ஒரு ப்ராக்டிஸாக இருந்தாலுமே நம்ம குறைந்தபட்சம் ஒரு 2-3 மாதங்கள் ரெகுலராக செஞ்சாதான் நமக்கு அது ஒரு நல்ல பயன் தெரியும். ஆமாம், ஏன்னா சில ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. 10 நாள்லயோ 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ குறைச்சிடுறோம் அப்படின்ட்டு, அதெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாதது. ரொம்ப அவசியம். எதுவாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக செஞ்சாலே நமக்கு படிப்படியாக ஒரு ஆரோக்கியமான வெயிட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இந்த சில ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. இது எப்படின்னா, வெயிட் ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ நார்மலாக வெயிட் இருக்கிறேன், எங்கள் குடும்பத்தில் நிறைய பேருக்கு கொஞ்சம் உடல் வெயிட் அதிகம், அவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். இல்லை வெயிட் அதிகமாக இருக்குன்றவங்க குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ண முடியும். அது மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற முறை, அதாவது உணவுன்னு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இப்போ சாம்பார் சாதம் சாப்பிடுவோம், அப்புறமா என்ன சொல்கிறது, ரசம், அப்புறம் தயிர், அப்புறம் லாஸ்ட்டாக ஏதோ 1-2 இப்போ வெஜிடபிள் சாலட் மாதிரி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அரிசியை நம்ம சாப்பிடும்போது வயிறு ஃபுல்லாகிடும். அப்புறம் லாஸ்ட்டாக இந்த சாலட் மாதிரி ஏதாவது இருக்கும், கேரட்டு, வெள்ளரிக்காய், ஆனியன்லாம் சாலட் மாதிரி, அதை பெரும்பாலும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஆராய்ச்சிகள் மூலமாகவும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் எது நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல சாப்பிட வேண்டியது ஃபைபர் ரிச் ஃபுட்டு, இந்த நார் சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருட்கள். அது எதில் இருக்குன்னா காய்கறிகளில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம முதல்ல சாப்பிடணும். அதாவது இப்போ கூட்டு, பொரியல், கீரை, இதை முதல்ல வயிறு நிறைய சாப்பிடணும். இது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வயிறு ஃபுல்லாகிடும், நம்பர் 1. அடுத்தது இது ஃபைபர் தான் நிறைய இருக்குது. ஸோ ஜீரணத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஜீரணம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அடிக்கடி மோஷன் போகிறதோ, இல்லை ரொம்ப மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள், அஜீரண கோளாறுகள் இதெல்லாம் வராது. கூட கொலஸ்ட்ராலும் வராது. ஆமாம், அது ஒரு நல்ல பயன். இது என்ன, இந்த ஃபைபர் போய் ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆகிறதுனால இதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த மாவு சத்து, கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகள் நீங்கள் சாப்பிடும் போதும் அதோட அப்சார்ப்ஷன் முதல்ல சாப்பிட்ற அளவே முதல்ல குறைஞ்சிரும். ரெண்டாவது, ஃபைபர் உள்ள ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்கள் வயிற்று பகுதியில், இன்டெஸ்டைன் பகுதியில் அதுலேருந்து இப்போ போகக்கூடிய குளுக்கோஸ் அப்சார்ப்ஷனுமே ஒரு கிட்டத்தட்ட 40% குறைஞ்சிடும். அப்போ இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்லது, வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இது இல்லாமல் வேற சில அந்த அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள பிரச்சனைகள், இப்போ ஹைப்போதைராய்டு, ஃபேட்டி லிவர், இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது மாதிரி இந்த உணவோட சாப்பிட்ற ஃபுட்டு ஒன்றே தான், ஆர்டரை மட்டும் நம்ம மாற்றிக்கணும். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க, ஃபஸ்ட்டு பிரெட் இருக்கும், அப்புறமா வேற ஏதாவது எக்கோ சிக்கனோ வச்சு சாப்பிட்டுக்குவாங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு கேரட்டு இல்லை ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன்னுவாங்க. அந்த ஆர்டரை நம்ம மாற்றணும். ஃபஸ்ட்டு ஆப்பிள், அப்புறமா சம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, எக்கு இல்லை பன்னீர், மஷ்ரூம், அது மாதிரி. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பிரெட். அதாவது ஃபஸ்ட்டு ஃபைபர், அப்புறமா ப்ரோட்டீன், லாஸ்ட்டாக கார்போஹைட்ரேட். இந்த ஆர்டரை மாற்றிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த உடல் எடையை ஒரு ஹெல்த்தியாகவே மெயின்டைன் ஆகிட்டு போகும். அதிகமாக இருக்கிறவங்க படிப்படியாக நம்ம குறைக்க முடியும். ஏன்னா இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்க, நான் போகிறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன், எனக்கு ஒரு வாரத்துலேயே இவ்வளோ கிலோ வெயிட் குறையுது, ஒரு மாதத்துலேயே இவ்வளோ குறையுது. இப்போ சினிமா துறையில நடிகர்கள் நம்ம பார்க்குறோம், இந்த படத்துக்கு அவர் இப்படி வேணும், அதனால என்ன பண்றாங்க, உடனே இம்மிடியட்டா இத்தனை கிலோ அவர் குறைக்கணும். அதே போல இந்த சீனுக்கு அவரு வெயிட் போட்டிருக்கணும், அப்போ இந்த ஒரு 15 டேஸ்ல அவரு வெயிட் ஏறணும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, அது அவ்வளவோ ஹெல்த்துக்கு இடைஞ்சல். பொதுவா எப்படி ஆர்டர் பிரகாரம் சாப்பிட்டா உடல் பருமன் ஏறாம இருக்கும், இல்ல வெயிட் குறையும் அப்படிங்கிறத பார்த்தோம். என்னென்ன காரணங்களால் உடல் பருமன் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லணும். அதாவது முந்தைய காலத்துக்கும் இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒபிசிட்டி அப்படின்றது, இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக அந்த வளர்ந்து வரும் நாடுகளில் ரொம்ப அதிகமாக இருக்குது.
ஏன்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல பெரிய மாற்றங்கள் இப்போ வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த உடல் உழைப்பு அப்படின்றது வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு முன்னத்திக்கும் இப்போதைக்கும். ப்ளஸ் வந்து உணவுக்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் ரொம்ப நமக்கு எளிதாக கிடைக்குது. ஸோ இது 2 தான் முக்கியமான காரணம் நமக்கு. ஸோ அதனால என்ன ஆகுது, நமக்கு இப்போ சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபுட்டு கிடைக்குது. நினச்ச உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் கபோர்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஈஸியாக கிடைக்குது. அதனால வந்து அவங்க அப்படியே அந்த உடல் எடை வந்து அதிகமாயிட்டே போகுது தெரியாமலேயே. அது இல்லாம விளம்பரங்கள்ல பாக்குற உணவுகளும் ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ற சூழல் இப்போ இருக்கு. ஆமா, அது பிளஸ் வந்து இப்போ ஒரு சில பேருக்கு எப்படி இருக்கும்னா நார்மல் பாடி வெயிட்ல தான் இருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு மெடிக்கல் காரணங்கள், ஏதோ ஒரு சர்ஜரி நடந்திருக்கும், இல்லை ஒரு கை கால் ஏதாவது ஒரு அடிபட்டிருக்கும், ஒரு 2-3 மாசம் ரெஸ்ட்ல இருப்பாங்க. அப்புறம் அந்த டைம்ல பார்த்தா டக்குன்னு அவங்களுக்கு வெயிட் ஏறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நம்ம சரி சின்ன பசங்க தானே, இப்போ எதுக்கு சாப்பாடு கம்மியாக சாப்பிடுன்னு சொல்றதுக்கு பெரியவங்களுக்கு மனசு வராது. ஸோ அப்படியே விட்டுடுவோம். அது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அப்படியே நாள் ஆக ஆக அது ஒன்ஸ் அந்த ஒரு உடல் பருமன் ஒபிசிட்டின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா திரும்ப அதை வந்து குறைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை நம்ம பண்ணணும். அதாவது குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, இயல்பாக வந்து இந்த கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கிற உணவை தான் குழந்தைங்க கேட்பாங்க. சிப்ஸு, சாக்லேட்டு, அது மாதிரி மில்க் ஷேக்கு, ஐஸ்கிரீம், அதுக்கு பதில் புரோட்டீன் நிறைய இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸை நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். உதாரணத்துக்கு பன்னீர், மஷ்ரூம், இல்லைன்னா அது மாதிரி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அதில் வந்து நம்ம அதை கொஞ்சம் ஃபேன்சியாக ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி அழகாக அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க எடுத்துக்குவாங்க. ஏன்னா கம்பெனியோட சீக்ரெட்டே எப்படின்னா குழந்தைங்களுக்கு பார்த்த உடனே பிடிக்கணும். அது மாதிரி தான் அவங்க வந்து அந்த பேக்கெட்டே வந்து டிசைன் பண்ணுவாங்க. நம்ம வீட்டு சாப்பாடுன்றது அப்படி பண்ண மாட்டோம். சும்மா 2 ஆப்பிளை கட் பண்ணி ஒரு பிளெயின் பிளேட்ல வச்சு கொடுத்துருவோம். ஸோ பார்க்கறதுக்கு அது வந்து அப்பீலிங் இருக்காது. ஸோ அது ஒரு ஒயிட் பிளேட்ல கொஞ்சம் அது ஒரு டிசைனிங் மாதிரி பண்ணி ஒரு ஆப்பிள், ஒரு ஆரஞ்சு, ஒரு 4-5 கலர் கொஞ்சம் டிசைனாக கட் பண்ணி வச்சோம்னா அது வந்து பெரியவங்களும் சரி ஆமாம் அது விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெக்னிக்கை மாற்றணும். அது இல்லாம வேற என்ன ஹெல்த் இஷ்யூனால ஒபிசிட்டி வருது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு, சில சர்ஜரிக்கு பிறகு ஒபிசிட்டி, அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்டை பார்க்குறோம். ஆமாம், இப்போ இந்த ஹார்மோன் பிரச்சனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஷண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக தான் சாப்பிட்றாங்க, எல்லா வேலையும் அதே மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 2-3 மாசத்துலேயே சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப அதிகமாக உடல் 7 கிலோ 10 கிலோ வரைக்கும் அது மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க ஒரு டாக்டர் மருத்துவர் ஆலோசனைப்படி செக் பண்ணிட்டு ஹார்மோன் ப்ராப்ளம் எதனா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சைகள் எடுக்கிறது நல்லது. ஆக மொத்தம் இப்ப வந்து இதெல்லாம் ஜென்ரல். இதே பெண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒபிசிட்டினால ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்ப ஜென்ரலா ஒபிசிட்டினால எல்லாருக்கும் வரக்கூடியது இப்போ ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக், மூட்டு வலி, முதுகு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள். ஆனா பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் போடும், இரெகுலர் பீரியடு, பிசிஓடி, தைராய்டு, இப்படி அடிஷனல் பாதிப்புகள் கூட. அதனால எல்லாருமே ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல பெண்கள் ரொம்ப ரொம்ப அக்கறையோட கவனமா பார்த்துக்கணும். ஆனா இது வெயிட் குறைக்க முடியுமான்னா முடியும், நிச்சயமா முடியும். அதுக்கு தான் நம்ம வந்து அவங்களுக்கு வேண்டிய எக்ஸசைசஸ், டயட்டு, சிலருக்கு சில மெடிசன்ஸ் கூட தேவைப்படும் வெயிட் குறைய. ஏன்னா அவங்க பாடி ஹெல்த்ல என்ன இஷ்யூஸ் இருக்கு அதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அது ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு வெயிட் தன்னால குறையும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.